Hello children. So last classல calcina என்ன அப்படிங்கற introduction வச்சு பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம அந்த continuation அந்த லெசன்ல continuation merge cells அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். So what is mean by merge? Merge na you have to join, okay? That is when you type text that is too long to fit in the cell, the text will overlap on the next cell. For example, if you want to display it in a single cell, you can merge the cell. For example, இப்போ என்ன பண்றீங்க டைப் பண்றீங்க அது ஒரு செல்ல தடந்து அடுத்த செல்லுக்கு போயிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நேமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பேஸ் அப்ரிஷிங்கிறது ஒரு லென்த்தி நேமாக இருந்ததுன்னா இட் கண்டெயின் மோர் தென் செல். அப்போ அப்படி இருக்குன்னா என்ன பண்ணலாம், யூ ஹேவ் டு மெர்ஜ் த செல். அது எப்படிங்கிறத என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க. இட் இஸ் மீன் பை மெர்ஜ். ஸோ டூ லாங் டு ஃபிட் இந்த செல், ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம், இட் வில் பி ஓவர்லாப் டு த நெக்ஸ்ட் செல். ஸோ இஃப் யூ வாண்ட் ஜாயின் த சிங்கிள் லைன் யூ ஹேவ் டு மெர்ஜ் த செல். என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் செல்லை மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னா, go to the format in the menu bar and choose merge cells or select the cell and press right click of the mouse button, then select merge cells options. For example, இப்போ என்ன பண்ண LibreOffice எடுத்திருக்கேன். இப்போ LibreOffice ஓப்பன் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் சேவ் பண்ண ஃபைலாக ஃபர்ஸ்ட் பேஜில் டிஸ்பிளே ஆகும். யூ கேன் கிளிக் அண்ட் டேக் இட் டைரக்ட்லி. இப்போ மார்க்ஸ் தான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பண்ணோம். இப்படி டேரெக்டாக என்ன பண்ணி கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் பேஜை எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் I have to, if you want to enlarge means you have to press this zoom button. இப்போ என்ன பண்ணுறேன், I type the name. இப்போ நான் ஸ்கூல் நேம் அடிச்சுக்கிறேன் வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இட் வில் பி லென்த். இப்போ என்ன பண்ணிடுச்சு, ஒரு செல்லை தாண்டி அடுத்த செல்லுக்கு போயிருச்சு. தென் how you can merge means you have to select this both cell. இப்படி பண்ணிவிட்டு go to the format menu and click the merge. merge cells இருக்கு இல்லையா, இங்கே போய் merge and center just you have to merge. mergeனா merge லெஃப்ட் சைடில் இருக்கும், சென்டரை கிளிக் பண்ணால் இட் will come in the center. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா தெரியுதா, இது என்ன பண்ணிச்சு, செல் மெர்ஜ் ஆகி சென்டரில் வந்துருச்சு. இப்படியும் நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா செலக்ட் பண்ணிட்டு go to this merge button. இங்கே போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், you have to click this merge and center cell. ஸோ ஐக்கானை கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், merge பண்ணிக்கலாம். ஸோ தான் என்னதுன்னா merge cells. எப்படி நீங்கள் செல்லை மெர்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர் யூ ஹேவ் டு, தெர் இஸ் அனதர் வே, ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், கோ டு த ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம்னா ரைட் கிளிக் பண்ணியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டும் டேக் த மெர்ஜ் இப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், merge cells கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும், merge ஆயிரும். ஸோ there are so many number of ways. Whether you have to go to the format and click merge, otherwise click the merge button or right click and take the merge. இப்படி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் செல்லை merge பண்ணிக்கலாம். அதான் என்னது, merge cell options. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா generate auto numbers. அதான் என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாண்ட் டு டைப் 1 2 3 4 5. ஸோ நீ என்ன பண்ணணும், ஒவ்வொன்றா டைப் பண்ணுறதுனால யூ ஹேவ் டு ஜெனரேட் ஆட்டோ நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், என்டர் ஃபர்ஸ்ட் 2 numbers of the series in the cell, select both the cell, then move the cursor to the right side bottom of the cell. The cursor will change to the plus sign. Drag the plus sign to the cell you desire. The numbers will be generated automatically. For example, இப்போ நீ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் I want to type 1 and 2. இப்போ நான் வந்து 1 2 3 டைப் பண்ணணும். தென் யூ டைப் 1 and 2. செலக்ட் போத், ரெண்டையும் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணிக்கணும். இந்த கார்னரில் வச்சிங்கன்னா இந்த கர்சர் will be changed to the plus symbol. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளஸ் சிம்பிள் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் தென் யூ ஹேவ் டு ட்ராக். இப்போ நீங்கள் 6 வரைக்கும் போதுன்னா யூ ஹேவ் டு ஸ்டாப் அப் டு திஸ், ட்ராக் அப் டு திஸ். அதர்வைஸ் வாட் எவர் த பாயிண்ட்ஸ் யூ வாண்ட், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ராக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். அதான் டிசையர் points you have to track. okay, so for example அப்போ என்ன பண்ணுறேன், டைப் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுறேன். ப்ளஸ் சிம்பிள் வராமல் நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் ட்ராக் பண்ணினா ஒன்றுமே என்ன செய்யாது, வராது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என்ன பண்ணணும், கார்னரில் வச்சுட்டு இந்த கர்சர் will be changed to the plus sign, then you will be tracked. இந்த numbers automatically will be generated. தான் என்னதுன்னா generated auto numbers. okay, so this is the next one. next என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா functions. ஸோ நம்ம எக்ஸலில் படிச்சிருப்போம்,
A formula in LibreOffice calculate starts with an equal symbol. LibreOffice கிடையாது, நம்ம எக்ஸல்ல இருக்கட்டும் எல்லா ஃபங்க்ஷன் ஃபார்முலாவும் must start with the equal sign. Equal sign கொடுத்தாதான் என்ன பண்ணுவோம், it will consider as the function அப்படின்னு எடுத்துக்கும். First one is text formula. For example, இப்போ ரெண்டு வேர்டு ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா you got to use this symbol. இந்த சிம்பிள் பேர் தான் என்னதுன்னா ampersand. ஸோ எங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணீங்களோ அங்கே நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும், ampersand சிம்பிள் யூஸ் பண்ணணும். நீங்கள் இப்போ படிக்கிறதா ஹையர் கிளாஸ் லாங்குவேஜஸ் படிக்கும்போது இந்த சிம்பிள்லாம் உங்களுக்கு என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்டடி இட் கிளியர்லி. ஸோ ஹையர் கிளாஸ் என்ன பண்ணுவோம், டெக்ஸ்ட்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஜாயின் பண்ணுவோம், எடுப்போம். அப்போ எங்கெல்லாம் கேரக்டர்ஸ் வருதோ, எங்கெல்லாம் டெக்ஸ்ட் வருதோ அங்கே என்ன சிம்பிள் கண்டிப்பாக வரும், இந்த ஆம்பர்சண்ட் சிம்பிள் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகே, அங்கே தான் இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், டெக்ஸ்ட்டை வி ஹாவ் டு ஜாயின். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லிப்ரி அண்ட் ஆஃபீஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இது எப்படி வரும், லிப்ரி ஆஃபீஸ் அப்படின்னு ஜாயின் பண்ணி வந்துடும். ஸோ டெக்ஸ்ட்டை என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும்னா யூ ஹாவ் டு யூஸ் திஸ் ஆம்பர்சண்ட் சிம்பிள். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, இன்க்ளூசிவ் டபுள் கோட்ஸ். டபுள் கோட்டில் கொடுத்துட்டு ஆம்பர்சண்ட் சிம்பிள் கொடுத்துட்டீங்கன்னா என்டர் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வில் கம் அஸ் LibreOffice ஜாயின் பண்ணி வந்துடும். அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன். ஸோ டெக்ஸ்ட் மட்டும் கிடையாது, என்ன பண்ணலாம், நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன் இருக்குது. என்னென்ன ஒரு சம் ஃபங்க்ஷன் மட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. என்னென்னா சம், ஆவரேஜ், மேக்ஸ், மினிமம், கவுண்ட். சம்னா உங்களுக்கு தெரியும், இட் வில் கிவ் த டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூ. ஆவரேஜ் என்ன பண்ணும், இட் கிவ் த ஆவரேஜ் வேல்யூ. மேக்ஸிமம் என்ன பண்ணணும்னா இட் கவுண்ட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப், தட் இஸ் ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குன்னா அதில் எது மேக்ஸிமம் அப்படின்னு என்ன பண்ணும், இட் டிஸ்பிளே, அதாவது ஹையஸ்ட் வேல்யூ கொடுக்கும். மினிமம் என்ன பண்ணும், லோயஸ்ட் வேல்யூ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். கவுண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் வேல்யூ இருக்குங்கிறது என்ன பண்ணும், உங்களுக்கு கவுண்ட் பண்ணி காமிக்கும். ஓகே, ஸோ இதான் என்னதுன்னா சம்மு, ஆவரேஜ் எக்ஸலில் படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த சேம் அதே தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, டிஸ்பிளே பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் இன் LibreOffice. என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். நீங்கள் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல் எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா, அது எல்லாமே என்ன பண்ணலாம், கேல்சிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சம் ஆஃப் த ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா அரித்மெட்டிக், ரிலேஷனல் அண்ட் தென் லாஜிக்கல். ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கிற இப்போ லோயர் கிளாஸில் படிக்கிற எல்லாமே ஹையர் கிளாஸில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ படிக்கும் போதே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா இஃப் யூ கோ டு ஹையர் கிளாஸ் ஸ்டடி லாங்குவேஜஸ், ஹையர் கிளாஸ் லாங்குவேஜ் படிக்கிறீங்க, சி படிக்கிறீங்க, C++ படிக்கிறீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணுது, நாலேஜ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஸ்டடி தரவுலி அண்ட் ஸ்டடி கிளியர்லி வென் எவர் யூ ஹாவ் டு ஸ்டடி. எது படித்தாலும் கிளியராக படிங்க. எப்போதும் படித்தது என்ன பண்ணாது, வேஸ்ட் ஆகாது. கண்டிப்பாக ஹையர் கிளாஸில் தான் உங்களுக்கு என்ன பண்ணும், யூஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஆல்ரெடி வி நோ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்கன்னா இன்ட்டுக்கு பதிலாக ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் டிவிஷன் சிம்பிள். That is known as exponentiation and then percentage. So these are known as the arithmetic operators and the relational operators. So relational operators என்னது அப்படின்னா what is the use அப்படின்னா it is used to compare two values. எப்பெல்லாம் ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்றீங்களோ அப்பெல்லாம் நீங்க என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும், you must use relational operators. So it is equal to, it is not equal to. இங்க எப்படி யூஸ் பண்ணணும், not equal to, ஈக்குவல் டு போட்டு கட் பண்ணக்கூடாது. இதான் என்னது நாட் ஈக்குவல் டு சிம்பிள். ஸோ இது மட்டும் என்ன பண்ணும், ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு ஒவ்வொரு மாதிரி மாறும் உங்களுக்கு. ஸோ ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, திஸ் ஆர் ஆல் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். உங்களுக்கு இது என்ன வேல்யூ கொடுக்குன்னா இட் கிவ் எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இது என்ன பண்ணும், ஆன்சர் வந்து கரெக்டாக இருந்துச்சு, ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ட்ரூன்னு கொடுக்கும். இந்த ஃபங்க்ஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இட் கிவ் த ஃபால்ஸ். ஸோ இட் கிவ் ஒன்லி த ட்ரூ ரிசல்ட்ஸ், எய்தர் கிவ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இஃப் நீங்கள் கொடுத்த வேல்யூ கரெக்ட்னா இட் என்ன பண்ணும், டிஸ்பிளே பண்ணும், ட்ரூ டிஸ்பிளே பண்ணும். கொடுத்த வேல்யூ ஃபால்ஸ்னா இட் கிவ் த ரிசல்ட் இஸ் ஃபால்ஸ். அவ்வளோதான், இட் வில் டிஸ்பிளே எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அடுத்தது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு கம்பேர் டூ ஆர் மோர் ரிலேஷன் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ ரிலேஷன் என்ன பண்ணுதா, ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்ணுது. அந்த ரிலேஷன் எக்ஸ்பிரஷனை நீ என்ன பண்ணலாம், கம்பேர் பண்ணணும்னா யூ ஹேவ் டு யூஸ் த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். இட் இஸ் ஆல்சோ த சேம் ஆன்சர், எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதுவும் அதே மாதிரி தான், கரெக்ட்னா ட்ரூ, தப்புனா ஃபால்ஸ். இது அந்த ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா நாட்டு அண்டு ஆர். ஸோ இதெல்லாம் என்னங்கிறத டீட்டெயிலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஹையர் கிளாஸில் படிச்சுக்குவீங்க. ஜஸ்ட்டு என்னென்னு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க தெரிஞ்சுக்கோங்க. யூ ஸ்டடிட் இன் த ஹையர் கிளாஸஸ். என்னென்ன நாட்னா என்னது, அண்டுனா என்னங்கிறது என்ன பண்ணலாம், நம்ம ஹையர் கிளாஸில் படிச்சுக்கலாம். ஸோ மெயினாக ஆர்னா என்னதுன்னா இந்த ப்ளஸ் யூஸ் பண்ண இடத்துல ஆர் வரும். அண்டுங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஹையர் கிளாஸில் படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இட் வில் பி வெரி ஈஸி. டீட்டெயிலாக நீங்கள் ஹையர் கிளாஸில் படிப்பீங்க. ஓகே, ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஒரு ஷீட்டுக்குள்ள கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐட்டம் நேம் இருக்குது, ரேட் இருக்குது, குவான்டிட்டி இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்,
அந்த ரேட்டையும் குவான்டிட்டி மல்டிப்ளை பண்ணி கொடுத்துட்டு யூ ஹேவ் டு சம் த ஹோல் வேல்யூ. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபார்ம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ஒர்க் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் நேம் இருக்குது. இப்போ நான் என்ன இருக்குன்னா ஆப்பிள் அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து ரேட்டு 122. நான் என்ன பண்ண 2 கிலோஸ் வாங்குறேன். டெலிட் பண்ணிட்டேன். ஸோ என்ன பண்ணணும், இதே மாதிரி அடுத்து என்னது ஆரஞ்ச். இப்போ என்ன ஆரஞ்சு ரேட்டு 223 வச்சுக்கோங்களேன். அது 3 கிலோஸ் வாங்குறேன். இதை எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுங்க, இங்கே கொடுத்துட்டு ஈக்குவல் டு சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு யூ ஹேவ் டு கிளிக் திஸ் அண்ட் தென் ப்ரெஸ் த and then star and then multiply this then enter. So automatically ஆன்சர் வந்துடும். இப்போ நீ திருப்பி என்ன பண்ண வேண்டாம், ஃபார்முலா பண்ண வேண்டாம், ஜஸ்ட் யூ ஹேவ் டு ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், இப்போ ஆப்பிள் ரேட் என்னது, ஆரஞ்சு ரேட் என்னன்னு தெரிஞ்சிச்சு. டோட்டல் எப்படி கண்டுபிடிப்பீங்க, கிளிக் திஸ், press the equal symbol, click this symbol and then you have to press the plus and then select this, then you have to enter. So answer will be come. So it is very easy to calculate in the calc. Okay, so ரொம்ப ஈஸியாக ஒர்க் ஒன் டைம் என்ன பண்ணால் போதும், ஃபார்முலா கொடுத்தா போதும், you have to track it easily. ஸோ இந்த ஃபார்முலா என்னங்கிறது எங்கே பார்க்கலாம், இந்த ஃபார்முலா பாரில் பார்த்துக்கலாம். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், B21ஐயும் C என்ன பண்ணியிருக்கோம், மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா these two you have to multiply. இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா ஆப்பிளோட ரேட்டையும் D21ஐயும் D22, அதாவது ஆப்பிள் ரேட்டு ஆரஞ்சு ரேட்டு என்ன பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் த டோட்டல் வேல்யூ. அதுதான் என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருக்காங்க, உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ தான் என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. யூ ஹேவ் டு ட்ரை இட் ஆன் யுவர் ஓன். என்ன பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஷார்ட்டிங். ஷார்ட்டிங்னா என்ன அப்படின்னா, யூ ஹேவ் டு செட் த டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் அசெண்டிங்காவோ டிசெண்டிங்காவோ அரேஞ்ச் பண்ணுறது பேர் தான் என்னதுன்னா ஷார்ட்டிங். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டோம், உங்கள் மார்க் ஷீட் என்ட்ரு பண்ணிட்டீங்க. இப்போ நேம் வைஸாவோ அல்லது மார்க் வைஸாவோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அரேஞ்ச் பண்ணுறீங்க. அசெண்டிங்காவோ ஆர் டிசெண்டிங்காவோ அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னதுன்னா ஷார்ட். ஓகே, அது எப்படி எடுக்கணும், கிளிக் ஆன் டேட்டா அண்ட் கோ டு த ஷார்ட். டேட்டா கிளிக் பண்ணி ஷார்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிடும், ஷார்ட் ஆயிரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டா கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. Go to the data and click the short. இந்த இருக்குல்லையா, ascending or short descending. என்ன பண்ணுற, டிசெண்டிங் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி, ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிச்சு டிசெண்டிங் அரேஞ்ச் ஆயிருச்சு. இதே நம்ம என்ன பண்ணலாம், டேட்டாவில் போய் அசெண்டிங்னா இட் வில் பி கம் இன் த அசெண்டிங். இப்படி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டேட்டாவை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இதான் என்னது ஷார்ட்டிங். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் சார்ட். One of the most popular features of LibreOffice is to generate chart based on numeric data. So, உங்க numeric data base பண்ணி என்ன பண்ணிக்கலாம், chart create பண்ணிக்கலாம். The purpose of chart is to visualize the data for easy understanding. For example, இப்போ இந்த மார்க் ஷீட்டே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த மார்க் ஷீட்டை பார்க்கறதுக்கும் சார்ட் பார்க்கறதுக்கும் எது பார்த்தோன்னே ஈஸியாக தெரியும் அப்படின்னா சார்ட் தான். to give clearly answer. பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படி இருக்குது, மார்க் வேரியேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரியும்னு நினச்சிங்கன்னா you have to use the chart. பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுது, இதில் என்ன தெரியுதுன்னா நம்மளுக்கு யார் மார்க்கு கூட இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சந்தோஷ் தான். ஸோ இங்கே பார்த்து கிராஃப் பார்த்தா தெரியுது சந்தோஷ் தான் ஹையஸ்ட் மார்க் அப்படின்னு தெரியுது, ராஜா தான் கம்மி மார்க்குன்னு தெரியுது. இங்கே தேடி அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், யூ ஹேவ் டு see it very clearly and very easily on chart. அது எப்படி எடுக்கணும், go to the insert and then click chart. ஸோ டேபிள் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், go to the insert and click chart. இந்த chart will be come. ஸோ டேட்டா கிளிக் பண்ணால் போதும், சார்ட் உங்களுக்கு என்ன பண்ணிடும், டிஸ்பிளே ஆகி வந்துடும். ஸோ ஷார்ட்னா இட் இஸ் நோன் இது அசெண்டிங் ஆர் டிசெண்டிங். சார்ட் வந்துருச்சு. இப்போ என்ன சார்ட்னு கேட்குது, ஐ கிளிக் த காலம் அண்ட் ஃபினிஷ்னா இட் வில் பி கம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆப்பிளோட மார்க்கு, ஆரஞ்சோட மார்க், இது வந்து டோட்டல் மார்க், டோட்டல் வேல்யூ. சாரி, ஆப்பிளோட வேல்யூ, ஆரஞ்சோட வேல்யூ, இது என்னதுன்னா டோட்டல் வேல்யூ அப்படின்னு இட் இஸ் பி டிஸ்பிளே. ஓகே, ஸோ எப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நீங்கள் ஒரு மார்க் ஷீட் போடுறீங்க அல்லது ஒரு கால்குலேஷன் பண்ணுறீங்க, ஒரு இயர் பேஸ்டாக ஏதோ கால்குலேட் பண்ணுறீங்கன்னா அந்த சார்ட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். ஓகே ஓகே கம் டு த புக் எக்ஸசைஸ். ஸோ ஆல் ஃபங்க்ஷன்ஸ் பிகின் வித் அன் ஈக்குவல் சைன். கண்டிப்பாக எல்லா ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கணும், ஈக்குவல் சைன் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஈக்குவல் டு கொடுத்தா தான் என்ன பண்ணுவோம் ஃபங்க்ஷன், இட் வில் பி அஸ்யூம். ஓகே, ஸோ டேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் டு கால்குலேட் த டோட்டல். ஸோ டோட்டல்னால என்னதுதான், இட் இஸ் நோன் அஸ் த sum. Okay,
So dash character is used to text formula. So text formula na you have to use the ampersand character. So which of the following is the relational operator? So this is known as the relational operator. And dash function returns the smallest value. So the answer is minimum. Okay. So first question, explain the count function with an example. In the I already mark in this lesson. கொடுத்திருப்பேன். உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. இதான் என்னது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ கவுண்ட்னா என்னது, நீங்கள் எழுதுவது என்ன செய்யணும், கவுண்ட் ஆஃப் அப்படின்னு எழுதி கீழே கீழே எழுதினா இட் வில் பி மோர் கிளியர் டு இட் இஸ் மோர் ஈஸி டு கரெக்ட். ஸோ என்ன பண்ணுங்க, கவுண்ட் ஆஃப் எழுதிட்டு ஒவ்வொன்றா வேல்யூவை கீழே எழுதிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் சார்ட். ஸோ சார்ட்னா என்ன அப்படிங்கிறத இங்கே இருக்குது. The purpose of chart is to visualize the data for easy understanding. ஸோ உங்கள் டேட்டாவை விசுவலைஸாக ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் you got to use the chart. And third question, what's the use of sorting? Sorting use என்னது, arranging the data in either ascending or descending. It is known as the sort. And fourth one is use of maximum and min of function. ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணும், மினிமம் என்ன பண்ணும் அப்படின்னா அதுவும் அந்த சேம் அந்த டேப்லெட் காலம்ல இருக்கு. ஸோ யூ ஹாவ் டு ரைட் திஸ். நீங்கள் இப்படி எழுதினாலும் சரி, இல்லை கீழே எழுதினாலும் இட் வில் பி கரெக்ட். இட் இஸ் கரெக்ட். ஓகே. ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் இஸ் செல் அட்ரஸ்? செல் அட்ரஸ் என்னன்னு படிச்சிருக்கோம். தட் இஸ் the combination of column name, that is column letter and then row number is known as the cell address. ஸோ மேலே கொடுத்துருப்பாங்க, இதான் என்னதுன்னா செல் அட்ரஸ். இஸ் a combination of column letter and row number. ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும், ஆக்டிவ் செல் வந்து A1 இருக்கும். எது டிஸ்பிளே பண்ணணும், அந்த நேம் பாக்ஸ் டிஸ்பிளே த அட்ரஸ் ஆஃப் த ஆக்டிவ் செல். ஸோ நேம் பாக்ஸ் தான் என்ன பண்ணும், எது ஆக்டிவாக இருக்குங்கிறத டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். இட் இஸ் known as the cell address. So I think the lesson will be easily understandable and very easy to learn. என்ன பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணிட்டு then you got to try of your own. சிஸ்டம் இருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு then you have to understand and go through the lesson. Okay. If you have any doubt, please put it in the comment box. And thank you, children. If you want, you have to share to your friends. Okay. Thank you.